எப்படியும் மீனாவால் இங்கே ஜெயிலுக்கு போனேன். இங்கே மனோஜுமே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு பிறகு அவங்களால ஷோரூமுக்கு போனால் கூட ஷோரூமுக்கு வர பல பேருமே இங்கே அந்த மனோஜை வந்துட்டு கிண்டல் பண்ணுற மாதிரியும் நக்கல் பண்ணுற மாதிரியும் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருக்கிற இடத்துக்கு நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல பேர் திரும்பி போகிறவும் செய்கிறாங்க. நார்மலாக பேசுகிறது கூட இங்கே மனோஜுக்கு பெரிய ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்க செய்யுது. அதனால் மனோஜால் அங்கே ஷோரூம்லேயும் சரியாக ஒர்க் பண்ணவும் முடியலை. இதனால் வீட்டுக்கு வரவும் செஞ்சிடறாங்க. சந்தோஷ் தான் இந்த விஷயத்தை வந்துட்டு முத்துக்கிட்ட சொல்ல முத்தும் உடனே வீட்டுக்கு வராங்க. டேய் என்னடா ஷோரூமை போய் பார்த்துக்காம இப்படி வீட்டிலே வந்து இருந்துட்டேன்னா அப்புறம் வேறு என்ன தாண்டா பண்ண முடியும்? உன் கடனை அடைக்க நான் ஒரு பக்கம் மீனா ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு ஓடி உழைச்சிட்டு இருக்கோம். ஆனால் உனக்கு இவ்வளோ சாதாரணமாக இருக்கல இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்ய, உனக்கு என்னடா தெரியும்? நான் அசிங்கப்பட்டதுன்னா அவமானப்பட்டதுன்னா உனக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வரதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம். ஆனால் எனக்கு அப்படியா? இவ்வளோ படிச்சுட்டு ஷோரூம் வச்சு நடத்திட்டு இருக்க நான் ஜெயிலுக்கு போனது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுக்கிட்டு இருக்க ரவி உடனே மனோஜை பார்த்து, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நீ ஜெயிலுக்கு போனதுக்கான முத்துதான்ற மாதிரி பேசுகிறேன். நீ ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் அம்மாவும் நீயும் மட்டும்தான். அப்பாவுடைய சைனை போட்டால் ஜெயிலுக்கு போகாமல் வேறு எங்கே போக முடியும்? நினச்சிருந்தா உன்னை அப்படியே விட்டுட்டு வந்திருக்கலாம். உனக்காக அண்ணியும் அண்ணனும் இங்கே பெரிய முயற்சி பண்ணி உன்னை வெளியே எடுத்தாங்கல்ல. அந்த ஒரு திமிரில் தானே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குன்னு அங்கே ரவி வந்து திட்டுறாங்க மனோஜை பார்த்து. டே நீ என்ன சொன்னாலும் அவனுக்கு புரிய போகிறதில்லடா. இப்போவும் தான் படிச்சிருக்கேன்ற ஒரு மமதையில் தாண்டா ஆடிட்டு இருப்பான். இவனை இப்போ இல்லை நீ எப்போதுமே திருத்த முடியாதடா அப்படின்னு அங்கே முத்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மனோஜும் அம்மா நீ என்னம்மா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு உட்காரேன். டே இப்போ என்னடா ஆச்சு? எதுக்கடா இவ்வளோ கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம்மா ஷோரூமுக்கு வரவங்க யாரும் என்னை மதிக்காத மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல, எப்படி மதிப்பாங்க? அப்பாவுடைய சைனப்பட்டு ஃபோர்ஜரி பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனே ஒரு பேரே ஊருக்குள்ளே வந்திருக்கோம். அப்புறம் எப்படினா உன்னை மதிப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே முத்து வந்துட்டேன். உன்னை மாதிரியாடானா அப்படின்னு உன்னே மனோஜ் கேட்குறாங்க. அதுக்கு மீனாவும், ஆமாங்க அவரை மாதிரி நீங்கள் கிடையாதா? அவர் நேர்மையாக இருக்கவர், புத்திசாலித்தனமாக யோசிக்கிறவர், எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு எண்ணம்லாம் உங்களுக்கு இல்லைல்ல. எதை எப்படி வேணாலும் செய்யலாம், புத்திசாலித்தனமாக யோசிக்கிறதும் கிடையாது, படிச்சிருக்கோன்ற ஒரு திமிரு மட்டும்தானே இருக்குன்னு மீனா சொல்ல, மீனாவை பார்த்து விஜயா முறைக்க செய்ய, அங்கே இருக்க அண்ணாமலை இப்போ இதுக்கு நீ மீனாவை பார்த்து முறைக்கிறன்ற மாதிரி திட்டமும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே ரோஹினிக்கிட்டேருந்து ஃபோன் வருது. யாருடா அப்படின்னு சொல்லி கேட்க, ரோஹினி தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹினி கால் அட்டன் பண்ண இங்கே ரோஹினிக்கிட்ட வந்துட்டு மனோஜ் வந்துட்டு ஸ்பீக்கரில் போடுறாங்க. மனோஜ் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் கோர்ட்டில் கொடுத்திருந்த ஆர்டர் எல்லாத்தையும் மறந்துட்டியா? மாதம் 25,000 பணம் அனுப்பணும். எனக்கும் என் பையனுக்கும் எல்லா செலவையும் நீ தானே பார்த்துக்கணும். அது போக என் அம்மாவும் இருக்காங்க, அவங்களுக்கு மெடிக்கல் செலவுலேருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கணும். நீ என்ன இவ்வளோ சர்வசாதாரணமாக கேட்குறேன்? கோர்ட்டில் ஆர்டர் போட்டது மறந்துட்டியா? மாதம் 25,000 என்ன உங்ககிட்ட நான் 30,000க்கு மேலே கூட பணம் வாங்கியிருக்க முடியும். ஆனால் நீ என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்றதுனாலையும் உன் மேலே நிறைய லவ் வச்சிருக்க அப்படின்றதுனாலையும் மட்டும்தான் 25,000 பணத்தை நான் கோர்ட்டில் வந்துட்டு பேசினேன். அதையுமே நீ இன்னும் கொடுக்க மாட்டேன். மனோஜ் சீக்கிரமாக பணத்தை அனுப்பிவிடு, இல்லைனா இதுவுமே உன் மேலே கேஸாக தான் ஃபைல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. பாத்தியம்மா என்னுடைய நிலைமையை பாத்தியா அப்படின்னு அங்கே மனோஜ் வந்துட்டு சொல்லிட்டு அழுதிட்டு இருக்காங்க. அதுக்கு ஸ்ருதியும் ரவியும், அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? உங்கள் நிலைமைக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம், 10,000க்கு எங்கள் ஆண்டியும் காரணமாக இருக்காங்க, இதில் நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்ல, என்னம்மா நீ அவனே மனசொடைஞ்சு உட்காந்துருக்கா, இந்த நேரத்தில் நீ அவன் மனசு கஷ்டப்படுற விதமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் எங்க ஆண்டி பேசினேன்? நீங்கள் இப்படிலாம் செய்யாமல் இருந்தேன் மனோஜ் ஜெயிலுக்கு போயிருக்கவும் மாட்டாரு. அவரும் சரியா ஷோரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ இங்க ரோஹினி ஃபோன் பண்ணி பணத்தை கேட்டிருக்க மாட்டாங்க. ரோஹினி பணத்தை கேட்கறதுக்கு நாங்களா காரணம்? அதுக்கும் அவர் தானே காரணம். பிரச்சனையை சரியா முடிச்சிருக்கிறதுக்கு எங்க முத்து மீனா எவ்வளவோ ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் வேண்டான்ற மாதிரி தூக்கி போட்ட மாதிரி தான் நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏதேதோ செய்யறேன்னு சொல்லி இவ்வளோ இந்த நீளத்துக்கு கொண்டு வந்து விடவும் செஞ்சிருக்கீங்கன்னு அங்கே விஜயாவை பார்த்து ஸ்ருதி சொல்லிட்டு உடனே மனோஜை பார்க்குறாங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு டிவோர்ஸ் கிடைக்காம இழுத்து அடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? நீங்களும் அம்மாவும் மட்டும்தாங்க. இந்த ரோஹினியை அடிக்கணும் அப்படின்ற பேரில் ஏதேதோ பண்ணினீங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சு எங்கள் அங்கிள் எவ்வளவோ பொறுமையாக இருக்க சொன்னாங்க. என் முத்துவே இந்த விஷயத்தில் பொறுமையாக தானே போனார். ஆனால் நீங்கள் அவளை அடிக்கணுன்றதுக்காக நீங்கள் பண்ண வேலை தாங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கவும் செய்தேன். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் இந்த வீட்டில் இருக்க எல்லார் மேலேன்னு பழி போடுறதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி தான் மனசு வருதோன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ருதியும் திட்டேன். கரெக்டாக சொன்ன ஸ்ருதின்னு அங்கே பக்கத்தில் ரவியுமே ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஒன்னே அண்ணாமலை சொல்கிறாங்க, சரி மனோஜுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு நான் கொடுக்குறேன்னு அண்ணாமலை சொல்ல, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு ரவியும் கேட்க, ஆமாண்டா மனோஜுக்கும் விஜயாவுக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன்னு எங்கள் அண்ணாமலை சொல்கிறாங்க. என்ன விஷயன்ற மாதிரி, என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மனோஜ் மாதம் 25,000 பணத்தை ரோஹினிக்கு கொடுக்கணும். அவனுடைய ஷோரூம் வேற இப்போ ரொம்ப நட்டமாக போயிட்டுருக்கு. மந்த்லி இயர்னிங்ஸ் கூட அது மூலமாக அவனால் இங்கே இது பண்ணவே முடியலை. முக்கியமாக அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு சேலரி கொடுக்குறதுலேருந்து வர்றதை வந்துட்டு இறக்கி வைக்கிற பொருட்கள் வரைக்குமே
கரெக்டாகவே இங்கே முடிஞ்சு போயிடுது. வர்ற லாபத்துலேருந்து இவனுக்கு எதுவுமே கையில் நிற்கல. அப்படி இருந்தால் தானே, லாபம் இருந்தால் தானே இங்கே அந்த ரோஹிணிக்கான பணத்தையும் கொடுக்க முடியும். அதுவுமே நடக்காத பட்சத்தில் இவனால் எப்படி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி மனோஜை பார்த்துட்டு இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ என்னங்க பண்ணணும்னு சொல்லி கேட்க, ஷோரூம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஷோரூம் ஒரு பக்கம் என்னைக்கு பெக்கப்பாகி அது நல்லபடியாக போகுதோ அன்னைக்கு அங்கே ஷோரூமுக்கு போகட்டும். ஆனால் அது வரைக்கும் மனோஜ் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு மனோஜ் பார்த்துட்டு கேட்குறாங்க. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், மீனா புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கால, அந்த புது பிஸ்னஸில் நீ ஒரு ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல. என்னப்பா சொல்கிறீங்க, நான் அந்த பூ கட்டுறவங்க கூடயா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டா அப்படின்னு அங்கே அண்ணாமலை சொல்ல. என்னப்பா சொல்கிறேன்னு அங்கே உடனே முத்தி கேட்குறாங்க. ஆமாண்டா, ஏதோ அகர்பத்தி பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கள்ல, அந்த அகர்பத்தி பிஸ்னஸ்க்கு இங்கே விஜயாவும் கூடவே மனோஜும் சேர்ந்துக்கட்டும். விஜயாவும் மனோஜ் பண்ண தப்புக்கு தண்டனையா அவங்க அந்த பணத்தை சம்பாதிச்சு இங்கே கடனை அடைக்கட்டும் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதும் ரவியும் ஸ்ருதியும் சூப்பர் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, ரவியுமே அப்பா இது சரிதான், ஆனால் அதுக்கு மனோஜ் ஒத்துக்கணுமேனு சொல்லிட்டு ரவி சொல்ல, மனோஜை பார்த்து அண்ணாமலை முறைக்கிறாங்க. டே, நம்ம படித்த படிப்புக்கு தான் வேலை கிடைக்கணும்னு ஒரு இடத்துல வேலைக்கு போய் அமர்ந்தோம் அப்படின்னா அந்த வேலையை ஒரு தெய்வமாக நினச்சி அதை சரியான முறையில் கொண்டு போகணும். ஆனால் உனக்கு அதை வழி நடத்தவும் தெரியல. ஆனால் உன்னைய வேலை வாங்குறதுக்கு யாராவது ஒருத்தவங்க இருந்தாதாண்டா நீ அந்த வேலையை சரியாக செய்வேன்னு தோணுது. முதல்ல மீனா கிட்ட வேலைக்கு சேரு, மீனா கிட்ட வேலைக்கு சேர்ந்து அகர்பத்தி பிஸ்னஸை பண்ணு. அதுக்கு பிறகு இந்த ஷோரூமு மண்ணாங்கட்டி இதெல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல இதை பார்க்க பழகு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. இவ்வளோ படிப்பை படிச்சுட்டு என் புள்ள அதுவும் இந்த பூக்கட்டுறவளுக்கு கீழே போய் வேலை பார்க்கணுமா அப்படின்னு விஜயா சொல்லும்போது, ஆமாம் விஜயா, நீயுமே இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிக்கோ. இங்கே பாருமா மீனா, நாளையிலேருந்து விஜயாவும் மனோஜும் உனக்கு கீழே வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வேலை எப்படி செய்யணும் என்ன பண்ணணுன்றதை கற்றுக் கொடு சரியா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. இதை கேட்ட மீனாவை வந்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதிர்ச்சியோட தான் அங்கே அண்ணாமலையையும் பார்க்குறாங்க. முத்துவும் அதிர்ச்சியோட தான் பார்க்குறாங்க. அப்பா இதெல்லாம் எப்படிப்பா சரியாக வரும், இவனை நம்பி எப்படிப்பா நான் வேலைக்கு எடுக்க முடியும்னு அண்ணாமலையை பார்த்து சொல்ல. இவன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்காதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், நான் நிறைய படிச்சிருக்கேன்டா, என்னையை போய் இந்த வேலையில் எடுக்கிறதே தப்பு, இதில் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் வேற பேசுறியான்னு அங்கே மனோஜ் சொல்ல. டேய், நீ படிச்சிருக்க அப்படின்றத தாண்டி உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைடா அப்படின்னு மனோஜை பார்த்து முத்துவும் சொல்கிறாங்க. அங்கே பலகுரலுமே அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் மனோஜுக்கும் விஜயாவுக்கும் பெரிய அசிங்கமாக தான் இருக்குது. இங்கே அதாவது அசிங்கப்படுறது எதனாலனா, மீனாவை வந்துட்டு எந்த நேரமும் வீட்டில் திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ அவளுக்கு கீழே போய் வேலை பார்க்கணுமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நாளையிலேருந்து விஜயாவும் மனோஜும் உனக்கு பிஸ்னஸ்க்கு உதவி பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த வேலை எப்படி பார்க்கணுன்னு நீ சொல்லி கொடுத்துருமான்னு அண்ணாமலை சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. விஜயாவும் மனோஜும் அங்கே முத்துவை மீனாவையும் பார்க்க, மீனா நாளைக்கு வேலை டைம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, புதுசாக அகர்பத்தி பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அந்த டைமுக்கு வந்துட்டு 2 பேரையும் வேலை பார்க்க சொல்ல. அப்புறம் ரோஹிணிக்காகலாம் நம்மளால் கடன் பட்டு நிற்க முடியாது, அவளுக்காகலாம் நாம் வந்துட்டு பணம் சம்பாதிக்க முடியாது. அப்பாவுக்காக மட்டும்தான் இந்த கடனே அடைக்கிறேன்னு நாங்கள் ஒத்துக்கிட்டோம். மாதம் 25,000 பணத்தை நீங்கள் 2 பேர் தான் கொடுத்தாகணும். அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. வேலை செஞ்சால் அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரியான பணம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ அகர்பத்திகள் தயாரிக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல தான் பணத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும். மாதம் 25,000ன்றது இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும் அது சாதாரண பணம் இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டால் கிடைக்குன்றது. அப்பா சொல்கிற மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் அதனுடைய அருமையும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் உள்ளே போக, விஜயாவும் மனோஜும் அப்படியே அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. ஷோரூமில் அந்தளவுக்கு கூட உனக்கு பணம் வராமல் போயிடுச்சுன்னு சொல்ல, ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இப்போ அதுவும் இல்லாமல் போயிடுச்சுமா, இன்னும் கொஞ்சம் நிலையில் இப்படியே போனால் ஷோரூமையே இழுத்து மூட வேண்டிய நிலைமை தான் வரும். இப்போ அப்பா என்னடானா இந்த மீனா கூட வேலைக்கு போக சொல்கிறாரு, எனக்கு அது வேற ஒரு பக்கம் ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குமான்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்ல, வேற வழி, ஆரம்பத்தில் நம்ம யாரை எந்த அளவுக்கு பேசிகிட்டு இருந்தோமோ இப்போ அவங்களுக்கு கீழே போய் வேலை பார்க்க வேண்டிய நிலைமைக்கு இந்த கடவுள் கொண்டு வந்து நம்மளை விட்டுட்டாரு அப்படின்னு அங்கே விஜயா மனோஜ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு இது கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்குற விஷயமா இருக்கிறதுனால முத்துக்கிட்ட இதை பற்றி பேசும்போது, மீனா இதில் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, பணம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும், ஈஸியாக நம்ம எதை வேணாலும் செலவு பண்ணிக்கலாம், கடன் வாங்கினதை கூட ஈஸியாக நம்ம அடைச்சிடலாம். பாத்தியில் அவன் வாங்கின கடனுக்கு நாம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், ஆனால் அவன் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கான். ஆனால் இந்த வேலையை பார்க்கும்போது உன்னுடைய கஷ்டம் என்னன்னு அவனுக்கும் புரியும், அம்மாவுக்கும் புரியும். அதே போல் இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் பணம் நம்ம கைக்கு வரும்ன்றதையும் அவன் புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது கொஞ்சம் ஒழுக்கமாகவும் இருப்பான். அப்பா சொல்லிட்டு போனது சரிதான் மீனா, இந்த விஷயத்தை பற்றி நீ யோசிச்சு ரொம்பவும் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு முத்து சொல்லிடுறாங்க. விஜயாவும் மனோஜும் மீனாவுக்கு கீழே வேலை பார்க்கவும் ரெடி ஆயிட்டாங்க.